அவர்கள் பேருரை அடைந்து வழிபடுவார்களே, ஆனால் அவர்கள் நரகத்துக்கு செல்லாமல் வீடு வேற்றை பெறுவார்கள். அதனால் நரகத்துல ஒரு ஆள் இல்லை. தலைவராக இருக்கிற யமன் மிகவும் வருத்தப்பட்டு, நான் பேரூரை சென்று இறைவனை வணங்கி மீண்டும் அந்த அதிகாரத்தை பெறுவேன் என்று வந்தார். காஞ்சிமா நதியிலே முழுகினார், கடவுளை வழிபட்டார், உருத்திராக்கம், திருநீர் முதலியவற்றை அணிந்தார், பட்டிப்பெருமானை வழிபட்டு ஒரு லிங்கத்தை பதிற்றை செய்தார். இதுவரை நாம் சென்ற வகுப்பில சிந்தித்திருக்கிறோம். அப்படி பட்டிப்பெருமானை அவர் பதிற்றை செய்து தினமும் அந்த வழிபாட்டை செய்தார். 7வது திருப்பாடல். அற்றை நாள் ஒளிதர அலறி கீழ் திசை உற்று எழு மற்றை நாள் உயற்று நாள் கடன் முற்றுவித்து அருக்குறி முறையில் தாவியாய்ப்பட்ட பூசனையெல்லாம் பொருந்த செய்தான். அதற்கு முன்னால் அவர் ஒரு கோவிலை எப்படி வழங்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை 4, 5, 6, 3 பாடல்கள்ல காட்டுகிறார். காஞ்சிமா நதியிலே வந்து வழிபட்டார், காஞ்சிமா நதியிலே நீராடினார், உருத்திராக்கம் திருநீர் அணிந்தார், பிறகு கோயிலை வலம் வந்து உள்புகுந்து பட்டிநாயகரை வணங்கினார். நாம் பல கோடி பிறவியிலே செய்த பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய செம்மலாகிய பட்டிப்பெருமானை கூடுதலான அன்பினாலே வழிபட்டார். பிறகு அங்கே இருந்து புறப்பட்டு பச்சை நாயகி மரகதவல்லியினுடைய மலர் பாதங்களை வணங்கினார். அங்கே அன்னையினுடைய திருவடியை சிறிது நேரம் தியானம் செய்து அங்கே இருந்து அகன்று வெள்ளி மன்றத்திலே இருக்கிற அம்பலவான பெருமானை வழிபட்டார். பிறகு அஞ்செழுத்தை முறையாக கணித்தார். இப்படி ஒரு நாள் பூசை அவர்களுக்கு நிறைவேற்றது. பிறகு ஒரு சிவலிங்கத்தை அங்கே பதிற்றை செய்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டார். அப்படி சில நாள் பூசித்தார். அது 8வது பாட்டு. பன்னெடும் காலங்கள் பரவி பூசனை இன்னருள் உரியனாய் இயற்றும் தென்திசை மன்னவன் மகிழ் கோள மழ வெள்ளேற்றின் மேல் என்னை ஆளுடையான் எதிர் நின்றனர். இப்படி பல நீண்ட நாட்கள் வழிபாடு செய்தார் அந்தகனாகிய கூற்றுவன். அவருக்கு ஏன் அந்தகன் என பெயர் வந்ததென்றால், உயிருக்கு உடம்போடு கூடியிருப்பதை அந்தம் செய்வதால் அந்தகன் பேர். அந்தத்தை செய்வதால் அந்தகன் என்று பெயர். கூறு செய்வதால் கூற்றுவன் என்று பெயர். ஆக இறைவனுக்கு தினமும் வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்த காரணத்தினாலே பன்னெடும் காலம் பூசனை பரவி இன்னருள் உரியனாய் சிவபெருமானுடைய இனிமையான அருளை பெறுவதற்கு தகுதி உடையவன் ஆனான். இன்னருள் உரியனாய் இயற்றும் தென் திசை மன்னவன்
தெற்கு திசை காவலராக இருக்கக்கூடிய யமன் 10 திசை கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, பிறகு மேல் கீழ், இப்படி 10 திசை. அதுல கிழக்குல இந்திரன், தென்கிழக்குல அக்கினி, தெற்குல யமன், பிறகு தென்மேற்குல நிருதி, மேற்குல வருணன், வடமேற்குல வாயு, வடக்குல குபேரன், வடகிழக்குல ஈசானன். அதில் தென் திசை என்பது யமனுக்குரிய திசை. அதனால் இந்த திருப்பாடல்ல தென் திசை மன்னவன் என்று கச்சியப்ப முனிவர் அவரை போற்றுகிறார். ஆக தென் திசைக்கு காவலனாக இருக்கக்கூடிய யமன் மகிழ் கொள, அவர் மகிழும்படியாக வெள்ளேற்றின் மேல் வெண்மையான காளை மாடாகிய இடப வாகனத்தின் மேல் என்னை ஆளுடையவன் எதிர் நின்றனன். அடியேனை ஆட்கொண்ட பட்டிப்பெருமான் எதிரே காட்சி கொடுத்தார். இதுல ஒரு அருமையாக ஒரு தொடர், கச்சியப்ப முனிவரை பட்டிப்பெருமான் ஆட்கொண்டதை மனமகிழ்ந்து இந்த பாடல்ல காட்டுகிறார். சேக்கிழார் பெருமானும் அப்படி சில இடங்கள்ல சொல்லுவார். ஆக வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இறைவனையும் அடியாரையும் வணங்குவதில சான்றோர்கள் எச்சரிக்கையா இருப்பாங்க. உதாரணமா கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் கண்ணப்பன் உடுப்பி என்கிற ஊர்ல அவர் பிறந்தார். நாகனுக்கும் தத்தைக்கும் மகனாக. உரிய காலத்துல அவர் இளவரசு அரசு பட்டம் பெற்றார். பிறகு அப்பா வயது முதிர்க்காக நீ போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். போருக்கு பன்றியை கொன்றார். பிறகு நீர்வேட்கை வந்து ஒரு மலை, அந்த மலையில என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். உடன் வந்த நாகன் சொன்னார், செவ்வேறு குடிமித்த கூப்பிடலாம். மேல போனா அங்க இருக்கிற பெருமானவரை ஆட்கொண்டார். அதிலே இருந்து அவர் பொருவில் இன்ற உருவானார், அன்பே வடிவமானார். அதன் பிறகு அவருடைய செயல் எல்லாம் காலத்தினுடைய செயலாக இருந்தது. அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் இந்த சூழல் முதலாக இனி அவர் கண்ணப்பராவதற்காக மேற்கொண்ட செயல்பாடுகள், அதனால் திண்ணனாருடைய செயல் வண்ணம் திறம் மொழிவேன், தீவினையின் திறம் ஒழிவேன். நல்ல தொடர்ந்து பாருங்க. திண்ணனுடைய செயல் வண்ணம் திறம் மொழிவேன், அவருடைய பக்தி, அவருடைய வழிபாடு ஆகியவற்றின் திறத்தை நான் சொல்லி என்னுடைய தீவினையின் ஒழித்துக் கொள்வேன்கிறார். செயல் வண்ணம் திறம் மொழிவேன், தீவினையின் திறம் ஒழிவேன். அவர் சொல்லுவதால் எனக்கு தீவினை நீங்குதுனார். இப்ப கண்ணப்ப நாயனாருடைய செயல்பாட்டை, நாயன்மார்களுடைய வரலாற்றை யார் சொல்லுகிறார்களோ கேட்கிறார்களோ
அவர்களின் தீவினை போகும் என்பதை போற போக்குல சேக்கிழார் காட்டுகிறார். அதே போல யமன் வழிபட்டான். அந்த யமன் வழிபட்ட பட்டிப்பெருமான் தான் கச்சியப்ப முனிவரை ஆட்கொண்டார். அப்படி கச்சியப்ப முனிவரை ஆட்கொண்ட கடவுள் யார் என்றால் இந்த பாடல்ல அருமையாக சொல்லுகிறார், என்னை ஆளுடையவன். ரொம்ப நல்ல தொடர். யமனை மட்டும் ஆட்கொள்ளவில்லை, புராணம் படிக்கிற உங்களையும் என்னையும் ஆட்கொள்ள இருக்கிறார். அதுல போற போக்குல சொல்லுகிறார், என்னையும் என்னையும் ஆட்கொண்ட இறைவன் ஆளுடையவன் எதிர் நின்றனர். ஆக சிவபெருமான் தென்திசை காவலன் ஆகிய அந்தகன் முன் நின்றான். அந்த கடவுள்தான் என்னையும் ஆட்கொண்ட கடவுள் என்றே நூலாசிரியர் கச்சியப்ப முனிவர் அழகுபட காட்டுவதை பார்க்கிறோம். இப்பொழுது இறைவனை, விடையின் மேலே வருகிற பெருமானை, விடையின் மேல் வருவானை, வேதத்தின் பொருளானை, அடையில் அன்புடையானை, மடைகள் பாயும் பண்பார்த்தான் பனங்காட்டூர் இறைவனை என்று நம்பி ஆரூர் சொல்வதைப் போல அந்த பெருமானை, பட்டி பெருமானை மல விடையின் மேல் அம்மையப்பராக காட்சி கொடுக்க கண்டார். கண்ட உடனே என்ன நிகழ்ந்தது? வாங்க 9வது பாட்டுக்கு போவோம். கண்டனன் தென்திசை காவல் பூண்டவன் தண்டன விழுந்தனன் தழுதழுப்ப நாவிண்டனன் துதி பல விழியின் நீர் உகுத்து அண்டனே சய 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 என்று ஆர்த்தனன். தென்திசை காவல் பூண்டவன் கண்டனன். தென்திசை காவலன் ஆகிய யமன் இறைவனுடைய காட்சியை கண்டான். தண்டன விழுந்தனன். ஒரு குச்சி, ஒரு தண்டு கீழே விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போல விழுந்தான். தழுதழுப்ப, தழுதழுப்ப நான் சொல்றார், அது பாட்டுக்காக, ஆனாலும் செயலை காட்டுகிறார். தழுதழுப்ப விண்டனன் துதி பல பலமுறையான தோத்திரங்களை கூறினான். இப்ப இறைவனை பார்த்த பொழுதும், இறைவனை பார்க்க விரும்புபவர்களும், இறைவனுடைய அருளை பெறுபவர்களும் சொல்ல வேண்டியது தோத்திரம்தான். அதனால்தான் நம்பி ஆரூரரை பார்த்து நமக்கும் அன்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று சிவபெருமானே கூறியதாகவும், நம்பி ஆரூரர் அவருடைய உத்தரவை பெற்று பித்த புரை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆழாய் இனி அல்லேன் எனலாமே என்று அவர் முன்னால தோத்திரம் பாடுகிறார். ஆக நம்முடைய நால்வர் பெருமக்கள், தமிழகத்திலே இருக்கிற சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற சிவாலயங்கள் முன் பாடியருடைய பாடலை போல தழுதழுப்ப துதி பல விண்டனன்
சுவாமியினுடைய கருணையை நினைத்து பார்க்கிறார். பெருமானே, இவ்வளவு பெரிய கருணையை நீ எனக்கு கொடுத்தாயே என்று அவர் நீர் விழியின் உகுத்து அப்படியே கண்ணுல தாரதாரையா கண்ணீர் போகிறது. உகுத்து அண்டனே, அண்டன் என்பது தேவர்களுக்கு தலைவன், மேலானவர்கள் எல்லாம் வணங்குகின்ற பெருமானே, சய சய என்று ஆர்த்தனம். ஆக தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய கருணை என்றும் வெல்வதாக 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 என்று மிகப்பெரிய மகிழ்ச்சியால் முழக்கம் செய்தார். விண்டனன் துதி பல விழியின் நீர் உகுத்து அண்டனே சய சய என்று ஆர்த்தனம் அன்பு செய் தருமனை அறவெள்ளேற்றினான் இன்புற நோக்கி. 10வது பாட்டு. அன்பு செய் தருமனை அறவெள்ளேற்றினான் இன்புற நோக்கி நீ எண்ணும் காரியம் என் புகழாய் என இறைஞ்சி அந்த தன் படற்கருத்தினை சாற்றல் மேவினான். எளிமையான பாட்டு. 10வது பாட்டு காமிங்க. அன்பு செய் தருமனை, சிவபெருமானிடத்துல விழிநீர் பெருக, நான் தழுதழுக்க, பலவிதமான துதி செய்து நின்ற தென்திசை கோனாகிய யமன் இறைவனிடத்திலே செய்த அன்பை கண்டு சிவபெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிற்று. அன்பு செய் தருமனை அறவெள்ளேற்றினான். தருமமாகிய அறம் தனக்கு ஏறுவதற்கு வாகனமாக விடையாக இருக்கக்கூடிய அந்த விடையை இவர்ந்து வந்திருக்கின்ற இறைவன் இன்புற நோக்கி தருமன் இன்பம் அடையுமாறு திருக்கண் நோக்கம் செலுத்தினார். இன்பம் அடையுமாறு திருக்கண் நோக்கம் செலுத்தினார். அதை சொல்லுகிறார். இன்பம் உற நோக்கி. ஒரு ஆன்மா இன்பம் அடைய வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருக்கண் நோக்கம் பட்டால் ஒழிய இன்பம் பெற முடியாது. எனவே சுவாமி என்ன பண்ணார்? இன்பம் உற, இன்பம்னா மகிழ்ச்சி அடையும்படி, இன்பமுற நோக்கி நீ எண்ணும் காரியம், நீ என்ன செயல் நினைத்தாயோ அதை கூறுவாயாக. எண்ணும் காரியம் என் புகழாய், புகழாய்னா நீ சொல்லுவாயாக. எண்ணும் காரியம் என் நீ புகழ்வாயாக என என்று இறைவன் சொல்ல, அந்தகன் இறைஞ்சி யமன் உடனே பெருமான நினைந்து கண்ணீர் விட்டு அவன் அழுகிறான். யமன் அதாவது அந்தகன். அந்தகன் இறைஞ்சி தன் படர் கருத்தினை சாற்றல் மேவினான். யமன் தன்னுடைய விண்ணப்பங்களை எண்ணி தன்னுடைய விண்ணப்பங்களின் செயல்களை கூறத் தொடங்கினான். 11வது பாடல். அறத்தின் நீடிய விச்சுவாமித்திரன் அடிமை திறத்தின் வாங்கிய வரத்தினால் செறிந்த நானிலத்து மரத்தின் நீடிய பாதக உயிரும் வந்து அடுத்து பிறத்தல் மேவுரா கதி பெறுகின்றன. ஆக பெருமானே, பட்டி பெருமானே,
அறநெறியில் சிறந்த விஸ்வாமித்திரர் அவர் இறைவனிடத்தில பல வரங்களை வேண்டினார். அப்படி வேண்டி பெற்ற வரத்தின் காரணத்தால் இந்த உலகத்தில் பாவத்தால் மிக்க பாதகத்தை செய்யும் உயிர்கள் பிறவா நெறியை அருளுகின்ற பாவம் செய்த உயிர்களெல்லாம் பேரூருக்கு வந்தன. அப்படி பேரூருக்கு வந்த காரணத்தினால் அவர்கள் பிறப்பு இல்லாமல் போய்விட்டது. மரத்தின் நீடிய பாதக உயிரும் வந்து அடுத்து பிறத்தல் மேவுகின்றன. ஆக பிறவா நெறியாகிய பேரூரை அடைந்து பிறப்பு இல்லாமல் முக்தியை பெற்றுக் கொள்கின்றன. அதனால் தொடர்ந்து அடுத்த பாட்டுல அடிகள் முன் எனக்கு அருளினால் அருளிய அரசு விடுதி பெற்றிட இடை பட்டு வந்து அடைந்தேன் கடிமலர் கொன்றை கண்ணியாய் கருணையால் அதனை முடிய உய்க்குமாறு அருளன முறை முறை பணிந்தான். சிவபெருமானின் முன்பு எனக்கு பெருமானே தாங்கள் இரக்கம் கொண்டு ஒரு காலத்தில எனக்கு தருமன் என்கிற பெயரை கொடுத்து ஆட்சி பொறுப்பை கொடுத்தீர்கள். ஆக தாங்கள் அருளிய ஆட்சி என்னை விட்டு நீங்கியது. நான் மிகவும் வறுமைப்பட்டு எங்கு வந்து சேர்ந்தேன். அருளின் அடிகள் அருளினால் முன் எனக்கு அருளிய அரசு விடுதி பெற்றிட மிடி இடை பட்டு வந்து அடைந்தேன். நான் ரொம்ப வறுமைப்பட்டு தங்களுடைய திருவடியை வந்து அடைந்தேன். ரொம்ப அருமையான தொடருங்க. மிடியடைப்பட்டு வந்து அடைந்தேன். இந்த அடைந்தேன் சொன்ன சொல் வந்த உடனே ஓதுவாமூர்த்தி உள்ளிட்ட செய்வர்களுக்கு நம்பி ஆரூரர் திருப்புன்கூரில் பாடியருடைய தேவாரம் ஞாபகத்துக்கு வரும். அந்த திருப்பதியத்திலேதான் தங்களுடைய செயல்பாடுகளை கண்டு திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூருளானே என்று ஒரு ஒரு பாட்டிலேயும் பாடுகிறார். கலிக்காம நாயனாரோடு சென்று திருப்புன்கூர் பெருமானை வணங்கிய பொழுது செய்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன், செய்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூருளானே என்று அங்க அந்த பத்தியத்தை பாடுகிறார். ஆமா, அதே தொடரை இங்க அரசு விடுதி பெற்றிட மெடை இடிப்பட்டு வந்து அடைந்தேன் கடிமலர் கொன்றை கண்ணியாய், கடிமலர் கொன்றை கண்ணியாய். கடி என்பது வாசனை, நல்ல வாசனை பொருந்திய கொன்றை மாலையை அணிந்த பெருமானே, அந்த முதல் கொடுத்த அருள் எனக்கு மீண்டும் கிடைக்க அருள் புரிவீர்களாக. கொன்றை கண்ணியாய் கருணையால் அதனை
உய்க்குமாறு அருள் எமக்குரிய முறையில அதை செலுத்துமாறு அருள் புரிவீர்களாக. மறுபடியும் தாங்கள் கொடுத்த அந்த அரச பதவி எனக்கு நிலைநிற்குமாறு அருள் என அருள்வீர்களாக என பல முறை பணிந்தான். அப்படி பல முறை இறைவனை வணங்கினான். பலமுறை வணங்கினான். இந்த பலமுறை என்பது அடியார்களையும் வணங்க வேண்டும், ஆண்டவனையும் வணங்க வேண்டும். சேக்கிழார் பெருமான் நம்பி ஆரூரர் வணங்கியதை தூரத்தே திருக்கூட்டம் பல முறையால் தாழ்ந்து இறங்கி நம்பி ஆரூரர் தேவாசிரிய காவணத்தை பார்த்து பல முறையும் வணங்கியதாக பாடுகிறார். தூரத்தே திருக்கூட்டம் பல முறையால், அதே சொல்லாட்சி பாருங்க. அருள் என முறை முறை பணிந்தான். அப்படி அந்தகன் இறைவனுடைய திருமுன்பு நின்று வணங்கினான், பல முறை வணங்கினான். இது நாவுக்கரசு பெருமான் தில்லைக்கு போகிற பொழுதும் இதுபோல வணங்கியதாக தேவாரங்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சேக்கிழாரும் காட்டுகிறார். ஆக இறைவனை வணங்குவதற்கு தொடர்ந்து வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யமன் பல முறை பணிந்தான். பல முறை முறையாக விண்ணப்பம் செய்து பணிந்தான். அடுத்த திருப்பாடல். செய்ய கோல் கொடு தென்புலத்து அரசு செய் யமன் நைய உள் அகன வெற்றிய முறையினை கேளா உய்யவானவர் ஒலிகடல் விடமிடற்றடக்கும் ஐயன் ஆங்கவன் மகிழ்கொள அருளின் இது அறையும். செய்ய கோல் கொடு தென்புலத்து அரசு. செய்ய கோல் செம்மையான கோல் என்று பெயர். செம்மையான முறையிலே தென் திசையை ஆட்சி செய்யக்கூடிய யமன். யமன்னா உரிய முறையில செயலை செய்யும் யமம் என்று பெயர். அந்த யமன் உள்ளகம் நையன வெற்றிய முறையனை கேளா. உள்ளம் வருந்தி அவன் முறையிட்ட செய்தியை கேட்டு வானவர் உய்ய ஒலி கடல் விடம் விடத்தடக்கும் ஐயா. ஒலி என்பது அந்த கடல்ல தோன்றிய நஞ்சை கண்டத்தில் அடக்கிய இறைவன். அந்த நஞ்சை, கடல்ல தோன்றிய நஞ்சை கண்டத்தில் அடக்கிய ஒலி கடல் விடம் விடத்தடக்கும் ஐயன் ஆங்கவன் மகிழ்வுள் அருளின் இது அறையும். அப்படி அடக்கிய இறைவன் அவன் மகிழுமாறு அருள் செய்து கூறத் தொடங்கினான். அடுத்த பாட்டு. ஆக இறைவன் யமன் மகிழுமாறு அருள் செய்தான் என்பதை இங்கே நல் யாக்களி உருவதோ அன்றே
தீங்கு நீங்க நல்வினை புரி செம்மையினாரே இங்கு நம்பையின் அன்பராய் இருங்கதி அடைவாம். இந்த பாடல் என்ன சொல்லுகிறார்? யாங்கு நல்வினை ஏற்றினும், எங்கே நல்வினையை யார் செய்தாலும் அந்த நல்வினை செய்பவரிடத்தில் உன்னுடைய ஆணை செல்லுமா? யாங்கு நல்வினை இயற்றினும் இயற்றினர் தம்பால் ஓங்குனின் வரையாக்கதி உருவதோ. பேரூர் மட்டும் இல்லப்பா, எந்த ஊர்ல யார் நல்வினை செய்தாலும் அந்த நல்வினை செய்பவரிடத்தில் உன்னுடைய விரையாக்கலியாகிய ஆணை செல்லுமா? தீங்கு நீங்க நல்வினை புரி செம்மையினரே. அப்படி தீங்கு நீங்கி நல்வினை செய்பவரிடத்தில உன்னுடைய ஆணை செல்லாது. அந்த முறையில் தீங்கு நீங்க நல்வினை புரி செம்மையினாரே, தீமை நீங்கிய நல்வினையை விரும்பி செய்யும் சிறந்தவர்களே, இங்கு நம்பையின் அன்பராய் இருங்கதி அடைவர். அப்படி நல்வினையை விரும்பி செய்யும் சிறந்தவர்களே பேரூராகிய இங்கு நம்மிடத்தில் அன்பு உண்டு வீடு வெற்றி அடைவார்கள். நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் பேரூர் வந்துருவேன்னு நினைச்சிட வேண்டாம். பேரூர் வருவதற்கு அவர்கள் தவம் செய்திருந்தால் ஒழிய வர முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? பேரூர் புராணத்தை கேட்பதற்கும் தவம் செய்திருந்தால் ஒழிய நாம் அதை கேட்க முடியாது. எனவே நம்மிடத்தில் வந்து அன்பராய் இருங்கதி, இருங்கதினா பெரிய கதி. ஏனைய கதிகள் எல்லாம் இந்த கதியை காட்டிலும் சிறந்தது. இந்த கதி சிவகதி. இந்த சிவகதியை கொடுக்கிற பெருமான் இறைவன். எனவே அவருக்கு சிவகதி நாயகன் என்று பெயர். அதனால் அந்த பெரிய கதி, மங்களமான கதி, இருங்கதி என்ற சொல்லால் கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார். அதான் வீடு பேர் அடையக்கூடியது. இருங்கதி அடைவர். இந்த இருங்கதியைத்தான் மெய்மையா முழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையாம் களையை வாங்கி அப்படி அந்த வரிசையா சொல்லி செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்றேனார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்றே. அப்பர் சுவாமி தேவாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவகதி தான் இருங்கதி. அந்த இருங்கதியாகிய சிவகதி எப்ப கிடைக்கும்? தீங்கு நீங்க நல்வினை புரி செம்மையினரே, இங்கு நம்பையின் அன்பாராய் இருங்கதி அடைவர். ஆக நல்வினையை விரும்பி செய்யும் சிறந்தவர்களே பேரூராகிய இங்கு நம்மிடத்தில் அன்பு உண்டு வீடு வெற்றி அடைவார்கள் என்று இந்த திருப்பாடல்ல அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர். இனி 15வது பாடல். தீவினை திறம். அன்பர்கள் ஒரு நிமிஷம் இருங்க.
ஆக அன்பராய் இருங்கதி அடைவார்கள். தீவினை திறம் செய்குனர் இற்றை நாள் முதலாம் மேவும் இந்நகரிட்டு ஒரு விளைவலராகி ஓவிய நின்பிரையா கலிக்கு உட்படுவார்கள். தாவிலாத அரசினை சார்மதி என்றன் ஆகையவனே அந்தகனே இன்று முதலாக தீய செயல்களை செய்யும் உயிரினங்கள் இற்றை நாள் முதலா பேரூர் தலத்தை அடையும் விருப்பம் நீங்கி உன்னுடைய ஆணைக்கு உட்படுவார்கள். இற்றை நாள் முதலா இற்றை நாள் முதலா இந்நகரிடத்து ஒரு விளைவிலராகி ஆக இன்றைய நாள் முதல் தீவினை செயல்களை செய்யக்கூடிய உயிரினங்கள் பேரூரை அடையும் விருப்பம் நீங்கி உன்னுடைய ஆணைக்கு உட்படுவார்கள். தாவிலாதனின் அரசினை சார்மதி என்றான். அதனால் உன்னை விட்டு நீங்காத உன் ஆட்சியை மேற்கொண்டு நீ அரசு செய்வாயாக. தாவிலாதனின் அரசினை சார்மதி என்றான். கெடுதல் இல்லாத தாவிலாதனா கெடுதல் இல்லாத பொருள். தாவிலாதனின் அரசினை சார்மதி என்றனும் அந்த அரசாட்சியை கெடுதல் இல்லாத அரசை நீ செய்வாயாக என்று பட்டிப்பெருமான் அந்தகனாகிய கூற்றுவனாகிய யமனுக்கு அருள் செய்தார். 16வது பாட்டு. இறைவன் இன்னனம் அருளி அங்கு இலங்க லிங்கத்தில் மறைய நிறை மகிழ்ச்சியின் நேர் எதிர்வணங்க நீடியமன் மிறை செய் அண்ணல்கள் மடைதரு நன்னகர் மேவி முறை செய்து ஆறுயிர்க்கு உறுதி செய்து இருந்து வாழ்ந்தனால் இறைவன் இன்னனம் அருளி. இறைவன் சொன்னது ரெண்டே தான். புண்ணி இந்த பேரூர் மட்டும் இல்ல, எந்த உலகத்துல யார் தீவினையை நீக்கி நல்வினை செய்கிறார்களோ அவர்கள் யமலோகம் போக மாட்டார்கள். இது எல்லாரும் கொண்டு தானே. சரி, தீவினை செய்தவர்கள் பேரூரை அடைய முடியாது. இருந்தாலும் இன்று முதல் தீவினை செய்பவர்களுக்கு பேரூர் வர வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அப்ப நல்வினை செய்தால்தான் அந்த எண்ணமே வரும். இல்லை என்றால் இறைவன் சிந்தனையே வராது. அப்ப இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை பூசிக்க வேண்டும், அடியாரை வணங்க வேண்டும், ஆலயம் வரம்பரம் வேண்டும் என்றால் நல்வினை செய்தால் ஒழிய இந்த சிந்தனைகள் வாராது என்கிற குறிப்பை கச்சியப்ப முனிவர் பட்டிப்பெருமான் அருளியதாக நமக்கு காட்டுகிறார். ரொம்ப நல்ல அருமையான தொடர்ல காட்டுகிறார். ஆமா, தீவினை திறம் செய்குனர் இற்றை நாள் முதலா
இந்நகரிடத்து உரு விளைவலராய். ஆக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், பேரூருக்கு போகலாம், சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற திருத்தலத்துக்கு செல்லலாம் என்ற எண்ணம் நல்வினை செய்தால்தான் வரும். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த எண்ணம் வாராது என்கிற உண்மை நிலையை முனிவர் பெருந்தகை யமன் வரம் கேட்ட பொழுது சிவபெருமான் அருளியதாக இந்த பாடல்ல பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இனி இறைவன் இன்னனம் அருளி இங்கு லிங்கத்தில் மறைய, இப்படி விடையின் மேலே உமையம்மையோடு எழுந்தருளிய கடவுள், அம்மையப்பராகிய கடவுள் அந்தகனுக்கு அருள் செய்த பிறகு உருவத் திருமேனியில இருந்து அருவுருவத் திருமேனிக்குள் மறைந்தார். லிங்கத்தின் மறைய நன்று செய்குனர் ஆதிம மாநகர் நயவாமே. இல்ல, நின்ற மகிழ்ச்சியின் நேர் எதிர்வணங்கி நீடியமன். அப்படி சிவலிங்கத்துல அம்மையப்பர் மறைய மனம் நிறைந்த மகிழ்ச்சியால் யமன் நேரே வணங்கி துன்பம் நிரம்பிய நரகங்கள் தன்னுடைய நகரத்துக்கு சென்று முறைப்படி ஆட்சி செய்து உயிர்களுக்கு உறுதியை தந்து வாழ்ந்திருந்தான். மிரைசை அல்லல்கள், அது அல்லல் அல்லல் என்று வந்தது. துன்பம் நிறைந்த நரகம், அல்லல்கள் மிடைதரு தன்னகர் மேவி. அல்லல் என்பது துன்பம் என்பது. மிரைசை அல்லல்கள், துன்பம் செய்கின்ற நரகங்கள். அல்லல் என்பது நரகத்தை குறிப்பது. மிரைசை, மிரை என்பது துன்பம். துன்பம் செய்யக்கூடிய அந்த நரகத்துக்கு சென்று தன் நகர் மேவி, அவனுடைய நகரத்துக்கு மேவி முறை செய்து ஆறுயிர்க்கு உறுதி செய்து இருந்து வாழ்ந்தனால், முறைப்படி ஆட்சி செய்து உயிர்களுக்கு உறுதியை தந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று இந்த பாடல்ல போட்டுகிறார். என்று சூதனை முனிவரர் வினவுவார் பாவ நன்று செய்கினர் ஆதி மாநகர் நயவாமே. ஒன்று தென்புலத்து உருவரேல் அபுத்தியால் தலங்கள் வென்று தீவினை கதிதரு என்பது வீணோ. இப்படியாக சூதக முனிவர் யமன் பெற்ற வரலாற்றையும் யமன் செய்த வழிபாட்டையும் அதற்கு சிவபெருமான் எழுந்தருளி கொடுத்த வரலாறுகளையும் சூதக முனிவர் நைமிசாரண்ய வனத்திலே இருக்கிற ஏனைய முனிவர்களுக்கு கூறினார். அப்படி கூறிய பிறகு நைமிசாரண்ய முனிவர்கள் சிலவற்றை வினவு கேள்வி கேட்கிறார்கள். பெருமானே, சூத முனிவரை பார்த்து, பாவத்தை மிகுதியாக செய்வோர் ஆதி மாநகராகிய பேரூரை அடையாமல் யமனூருக்கு செல்வார்கள் என்று தாங்கள் கூறினீர்கள். அபுத்தி பூர்வமாக நல்ல தலங்கள் தீவினையை போக்கி முத்தியை கொடுக்கும் என்பது பயனில்லாமல் போய்விடும் அல்லவா? ஆக பாவம் நன்று செய்கினர். நன்று என்பது மிகுதி என்ற பொருள்ல வந்தது. நன்று பெரிதாகும் என்பது தொல்காப்பியம். ஆக புண்ணிய தலங்களை வழிபட்டால், அபுத்தி பூர்வமாக வழிபட்டாலே
பயன் கிடைக்கும் என்று தலபுராணங்கள் கூறுகின்றனவே, அப்படி நாமே மனதில் எண்ணி செய்யும் செயல் புத்தி பூர்வம். அபுத்தி பூர்வம் ஒரு செயல் செய்யும் போது நம்மை அறியாமல் உண்டாகும் புண்ணிய பயன். இது திருமறை காட்டில எலி நெய்யருந்த சென்ற பொழுது எரி சுட்டதால் திரி தோண்ட பெற்று அந்த எலிக்கு உண்டான புண்ணியத்தால் எலி மாவலி அரசனாக ஆயிற்று. இது அபுத்தி பூர்வம். அப்படி எலி உயர்ந்த நிலையை பெற்றதை அப்பர் சுவாமிகளே நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிற தெளிதன் மூக்கு சுற்றிட கடந்து துண்ட நிறைக்கடல் மண்ணும் பெண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைபெற கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டானாரே என்று பாடுங்க. அந்த முறையில் ஏனைய தலங்கள் அபுத்தி பூர்வமாக வழிபட்டால் அது தீவினை என்று கதிதரும் என்று சொல்லுகிறார்களே, அதெல்லாம் அப்போ அந்த வரியை எப்படி எடுக்கிறது என்று நைமிசாரண்ய முனிவர்கள் சூதக முனிவரை கேட்டார்கள். மேலும் சொல்ல கேட்கிறாங்க. ஆதலால் அறிந்து உறுதியால் வழிபடுத்தவரை மேதகும் கதி பிறப்புவார் என்பது தகுமோ சூத மாதவ என்று விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது சூத மாதவர்களுக்கு சூதம் மாதவர்களுக்கு ஏத நீங்குரா கடாவினுக்கு எதிர்விடை கொடுப்பார். ஆகையால் அறியாமல் வெளிப்பட்டதற்கே நல்லது என்றால் அறிந்து உறுதிப்பாட்டால் வெளிப்படக்கூடிய தவத்தில் வல்லவர்களே முக்தி அடைவார்கள் என்று சொல்லுவது தகுமோ என்று முனிவர்கள் கேட்க, சூத முனிவர் அந்த முனிவர்கள் துன்பம் நீக்குமாறு கேள்விக்குரிய விடையை சொல்ல தொடங்கினர். ஏதம் நீங்குரா கடாவினுக்கு ஏதம் துன்பம். கடானா வினான்னு பேர். அந்த வினாவுக்கு எதிர்விடை கொடுப்பான் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சூதக முனிவர் நைமிசாரண்ய முனிவர்கள் வினவியதற்கு பதில் சொல்லுகிற வகையில அடுத்த பகுதிகள் வர இருக்கிறன என்று உங்களுக்கு சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. வாங்க ராஜையா, வாங்க ஐயா. ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்கள்.